உன் காதலை பிரிக்க நான் ஒன்றும் பழைய காலத்து அப்ப இல்லம்மா. உன் காதலை யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா? அப்பா, அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா. என் மேல உயிரே வச்சிருக்காரு. நானும் அவரை பாருமா, சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவனை நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாமா? அப்பா, அவரே வந்துட்டாரு. என்ன பச்சையா இருக்கிறான்? தஞ்சாவூர் ஜில்லாவா? என்ன கோப்பா காக்கியா இருக்காரு? காக்கி நாடாவா? யூ வாண்ட் சிகரெட்? என்ன இப்படி அடிச்சுக்கிறான்? 10 years old. 10 வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா? அப்பா, இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போயும் ஜெயில் கைதியை காதலிச்சிட்டியம்மா. கைதியா? சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேனாரே. யார் இவனா? பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கியாந்து சிங்கப்பூர்னு சொல்றாமா? பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல? உன் பொண்ணு இல்லைன்னா எத்தனையோ பொண்ணு. அப்பா, அவர் என்ன என்னம்மா டச் பண்ணிட்டாருப்பா. டச் பண்ணா என்னம்மா? பஸ்ல கோயில்ல டச் பண்ணலையா? போனா போது விடு. இது வேற டச்சுப்பா. ஆமா, இது கொஞ்சம் விவகாரமான டச். மாப்பிள விடியா கைய வாங்க மாப்பிள. ஜெயிலுக்கு போனவன் திருந்துறது இல்லையா? சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிப்ப மாப்பிள. நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயில என்ன விரட்டுன? இப்ப நீ எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சாதான் உன் பொண்ணை கட்டிக்குவேன். என்னமா அது? சல்யூட் அடிச்சிருங்கப்பா. விவகாரமான டச்சு. அடம்பிடிக்காதப்பா. இப்ப அடிக்க போறியா இல்லையா? உள்ள போ. உன் வாடுற புத்திய காட்டுற பாத்தியா? போய் சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுறேன். சோ உங்க வேலையை நீங்க ராஜினாமா பண்றீங்க. மகங்கிற பாசம் கடமைக்கு குறுக்க நிக்குது. மிஸ்ஸஸ் சௌத்ரி, நீங்க ராஜினாமா செய்யறதுனால உங்க கடமையில இருந்து சாமர்த்தியமா தப்பிக்க பாக்குறீங்க. நோ சார், நான் பொறுப்பை உணர்ந்து அதை நிறைவேற்றத்துக்கு கொண்டான நாளையும் குறிச்சிருக்கேன். என்னோட ராஜினாமா தேதி ஏப்ரல் 13. அதாவது அருணை நாம தூக்கில போடுறதுக்கு நிச்சயம் பண்ணிருக்க அதே நாள். சோ இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அதுக்குள்ள அருணை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு நிறுத்துறேன் சார். சார், யாரு? அமுதாமா இருக்காங்களா? அம்மா பூஜாரியில இருக்காங்க, வந்துருவாங்க. நீங்க? நான் மிஸ்டர் சங்கரோட பிஏ. உட்காருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வரேன். வாமா. வணக்கம்மா. வணக்கம்மா. பிரசாத் எடுத்துக்க. மேடம், பாஸ் பாம்பே போறேன்னு சொன்னாரு. ஏர் டிக்கெட் வாங்கியிருக்கேன், கொடுத்துருங்க. ஓகே. சுமங்கலி பூஜை பண்ண பூ எடுத்துக்கமா. நீ யாருன்னு சொல்லலையே. என் பேர் சாந்தி, ஆனந்தோட தங்கச்சி. சிங்கப்பூர்ல படிச்சிட்டு இருந்த சாந்தியா? ஆமா. உங்க அண்ணன் உன்னை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. ஆனந்த் ரொம்ப நல்லவரு. இப்ப நினைச்சா கூட கொலை நடுங்குது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே புரியல. நான் வந்தது எதுக்குன்னா, எங்க அண்ணனுக்கு காதலி யாராவது இருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான். காதலியா? காதலுக்கு இதெல்லாம் அவ்வளவு சுலபமா மாட்டிக்கிறவர்ல ஆனந்த். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. என் அண்ணன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாருன்னு அமுதாவும் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. அந்த அம்மா பேசினதையும் பழகுனதையும் வச்சு பாக்குறப்போ என் அண்ணன் மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது சார். இருக்கும். அந்த அன்புல அன்பளிப்பா கொடுத்ததுதாம்மா இந்த செயின். நீங்க என்ன சொல்றீங்க சார்? பாப்பாலால விசாரிச்சேம்மா. அந்த அமுதா சங்கர் தான் இந்த செயினை வாங்கினதாக தெரிய வந்தது. அப்படின்னா கொலை நடந்திருக்கிறது அவளுடைய வீட்டுல, கொலை செஞ்சிருக்கிறது அவளுடைய புருஷன். அதனால நிச்சயமா அவளுக்கும் இந்த கொலையில ஏதோ சம்பந்தம் இருந்தே தீரணும். மிஸ்ஸஸ் சௌத்ரி, என்ன விஷயமா நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு இதுவரைக்கும் என்னால ஊகிக்க முடியல. வயசாயிருச்சுல்ல. ஜஸ்ட் செகண்ட். இந்த குழந்தை நினைவு இருக்கா பாருங்க. என்ன கேள்வி இது? தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி மாரியோட மகதான இவ. இந்த குழந்தையோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தைய சிகிச்சைக்காக அமெரிக்கா அனுப்பணும். அதுக்குண்டான நிதியை திரட்டுறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும், அதுவும் சீக்கிரமா. புரியலையே டாக்டர். மரணத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் மருத்துவ நிதிக்காக தூக்கு தண்டனை கைதி அருணின் கடைசி நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு விளம்பரம் எல்லா பேப்பர்லயும் நீங்க கொடுக்கணும். மிஸ்ஸஸ் சௌத்ரி,
அருண் அவன் தப்பிச்சுட்டானே தானே யோசிக்கிறீங்க? டோன்ட் வரி, உங்க பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தா அவன் கண்டிப்பா வருவான். அதாவது அவனை கைது செய்யறதுக்கு என்ன நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். உண்மையும் அதுதான். ஆனா விளம்பரத்தை பார்த்தும் அருண் வரலன்னா உங்க திட்டம் தோல்விதானே? அவன் வருவான். உங்க விளம்பரத்தை பார்த்தப்புறம் அவன் கண்டிப்பா உங்களை தேடிக்கிட்டு வருவான். அவன் எனக்கு நல்லா தெரியும். குழந்தையில இருந்து. ஓ, இப்படி ஒரு வலை விரிச்சு ஒரு தாயின்னும் பார்க்காம சொந்த மகனையே தூக்கு கணுப்ப துடிக்கிறது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அவனை என் ஜாமீன்லயே வெளியே கொண்டு போய் அவனுக்கு ஒரு கல்யாணமும் செஞ்சு வச்சதுக்கு என் முகத்திலேயே கரிய தேய்ச்சிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டானே, அது மாத்திரம் நம்பிக்கை துரோகம் இல்லையா டாக்டர்? டாக்டர், எனக்கு என் பிள்ளைங்கிற பாசத்தை விட என் கடமை தான் முக்கியம். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஐஜி முன்னால கொண்டு போய் நிறுத்தினாதான் இந்த எஸ்பி லீலா சௌத்ரி தூங்குவா. அதுக்கப்புறம் அருணுடைய அம்மா லீலா சௌத்ரிக்கு தூக்கம் இருக்குமா? அத பத்தி நான் கவலைப்படல. இந்த உத்தியோகத்துல சில இழப்புகள் தவிர்க்க முடியாதது. ஆனா இந்த யூனிஃபார்முக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. கடைசியில உங்க போலீஸ் புத்தியை காட்டிட்டீங்களே மிஸ்ஸஸ் சௌத்ரி. எனிவே, நான் இதுக்கு மறுத்துட்டா? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க உதவி செய்ய மறுத்தீங்கன்னா அந்த கைதியை ஒளிச்சு வச்சிருக்கிறதே நீங்க தான் உங்க மேலேயே ஒரு கேஸ் ஜோடனை பண்ண வேண்டி வரும். மிரட்டுறீங்களா? ஒரு வகையில அப்படித்தான். லுக் டாக்டர், இதனால நீங்க இழக்க போறது ஒண்ணு இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது உங்களுக்கு மிஞ்சும். பாவ புண்ணியத்தை பத்தி ஒரு ஜெயில் அதிகாரி கிட்ட தான் டாக்டர் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், ஒரு தாய்ங்கிற விதத்துல உங்க மேல நான் பரிதாபப்படுறேன். ஹலோ. ஹலோ, எஸ்பி மிஸ்ஸஸ் லீலா சௌத்ரி இருக்காங்களா? ஸ்பீக்கிங். நான் சாந்தி பேசுறேன். என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டீங்க? நானும் அதே தான் கேட்க விரும்புறேன். எதை சொல்ற? அருண் எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கிறப்போ அருணோட கடைசி நிகழ்ச்சின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களே, அவரை பிடிக்க வலை விரிக்கிறீங்களா? அது சரி, நீ இப்ப எங்கன்னு பேசுற? இந்த கேள்விக்கு கூட பதில் சொல்வேன்னு எதிர்பார்க்கறீங்களா? நீ சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இத சவாலா சொல்றீங்களா இல்ல சாதாரணமா சொல்றீங்களா? சவாலா தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அவனை கண்டுபிடிச்சு எப்படியும் சொன்ன தேதியில தூக்கல போடத்தான் போறேன். நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுறீங்களே, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. பெத்த மகனை தூக்குல போடுறதுக்கு நீங்க காட்டுற துடிப்பு இருக்க, அத்தை தாய் பாசத்துக்காக உங்களுக்கு ஒரு சிலையே வைக்கலாம். டிபார்ட்மெண்டோட ஆத்திரத்தை அனாவசியமா விலைக்கு வாங்காம உன் புருஷனை கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடு. இல்லைன்னா இந்த காலை உடனடியா ட்ரேஸ் பண்ண சொல்லு, சீக்கிரமா. ஹலோ ஹலோ, சவால் விட்டீங்க, இப்ப சவடால் விடுறீங்களா? கொள்ளி வைக்க மகன் பிறக்கலேன்னு தவிக்கிற தாய்மார பாத்திருக்கேன், கேட்டிருக்கேன். தம் மகனுக்கே கொள்ளி வைக்க துடிக்கிற தாய இப்பதான் பாக்குறேன். உடுப்புக்கு கொடுக்கிற மரியாதையை கூட உறவுக்கு கொடுக்க மறந்துட்டீங்க. உணர்ச்சிக்கு கொடுக்கிற மதிப்பை கூட நீ உண்மைக்கு கொடுக்க மறுக்கிற. ஒரு நாள் அவன் கூட வாழ்ந்தாலே போதும், அந்த நினைப்புலயே காலமெல்லாம் ஓட்டிடுவேன் அப்படி இப்படின்னு அன்னைக்கு பேசினேன். இன்னைக்கு என்னடான்னா காலமெல்லாம் அவன் கூடயே வாழ்ந்துடணும்னு பேராசைப்படுறியே. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்ற இந்த மண்ல பிறந்த சாதாரண பெண் தானா? எமனோட போராடி புருஷன் உயிரை மீட்ட சாவித்திரி இல்லத்த நான் வெறும் சாந்தி தான். இவளுக்கு உண்மையோட போராடி கோர்ட்ல வாதாடி புருஷன் உயிரை மீட்கத்தான் தெரியும். இதையாத்த பேராசைங்கிறீங்க? இதையெல்லாம் நீ அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டும் செஞ்சிருக்கலாமே. அது வரைக்கும் அவர் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு நாம என்ன ஒப்பந்தமா செஞ்சுக்க முடியும்? அதனாலதான் நான் அவரை அடைச்சு வச்சிருக்கேன். நிரபராதின்னு நிரூபிக்கிற ஆதாரத்தோட நான் அவரை உங்ககிட்ட அழைச்சிக்கிட்டு வரேன். ஆசீர்வாதம் வாங்க. ஏன் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குதேம்மா? புரியுதத்த, நல்லா புரியுது.
என் கழுத்துல விழுந்த 3 முடிச்ச அவுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் கழுத்துக்கு வர்ற 4வது முடிச்ச தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வித்தியாசம். விதியோட நாம 2 பேருமே விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஹலோ சாந்தி, ஹலோ. அதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன் இங்கெல்லாம் கூட்டம் ஒரே கூட்டமா இருக்கு? சும்மா இருக்கு, யாராவது பார்க்க போறாங்க. அதான் பாஸ் இன்னைக்கு பாம்பே போறாருல. அதான் அன்னைக்கே ஏர் டிக்கெட் வாங்கிட்டியே. ஓகே ஓகே. இனிமே லாட்ஜுக்கெல்லாம் வரமாட்டேன், ரொம்ப பயமா இருக்கு.